குவாண்டம் புலக்கோட்பாட்டோடு சேர்ந்து குவாண்டம் இயங்கியல், அதாவது இது குவாண்டம் இயற்பியல் அல்லது குவாண்டம் கோட்பாடு, அலை இயங்கியல் மாதிரி அல்லது அணி இயங்கியல் என்றும் சில நேரங்களில் அழைக்கப்படும். இது இயற்பியலில் ஓர் அடிப்படை கோட்பாடாகும். இது மிகச் சிறிய ஆற்றல் மட்டங்களில் உள்ள அணுக்கள் மற்றும் அணுவடித்துகள்களின் இயல்பை விவரிக்கும் கோட்பாடாகும். மரபார்ந்த இயற்பியல், அதாவது குவாண்டம் இயங்கியலுக்கு முன் இருந்த இயற்பியல் என்பது இயற்கையில் சாதாரணமான அளவில் இருப்பவற்றை விவரிக்கும் அடிப்படை கோட்பாடுகளைக் கொண்ட துறையாகும். குவாண்டம் இயங்கியலைக் கொண்டு நாம் மரபார்ந்த இயற்பியலில் உள்ள நிறைய கோட்பாடுகளை பெரிய அளவில் நடக்கத்தக கோட்பாடுகளாக தோராயமாக வரையறுக்க முடியும். குவாண்டம் இயங்கியல் மரபார்ந்த இயற்பியலிலிருந்து பின்வரும் அம்சங்களில் வேறுபடுகிறது. அவையாவன: ஆற்றல், உந்தம் போன்ற ஓர் அமைப்பின் அளவுகள் தனிநிலை மதிப்பு வரம்புகளுக்கு உட்பட்டவையாகும், அதாவது குவாண்டாமாக்கள். பொருட்கள் துகள் பண்பையும் அலை பண்பையும் ஒருங்கே பெற்றவை, அலை துகள் இருமை, மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு துல்லியத்துடன் மட்டுமே நம்மால் அளவுகளை அறிந்து கொள்ள முடியும், நிலையில்லா கோட்பாடு. குவாண்டம் என்ற சொல் ஒரு லத்தீன் மொழி சொல்லாகும். அதன் பொருள் எவ்வளவு என்ற கேள்வியாகும். இக்காலத்தில் இச்சொல் பொட்டலம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்படுகிறது. குவாண்டம் பொறிமுறையின்படி இயற்கையின் அடிப்படை கூறுகள் தொடர்ந்து பிரிக்கப்படியவை அல்ல. உதாரணமாக, ஒளி அலை என கருதப்பட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழ் பிரிக்கப்பட முடியாதது ஆகும். இதுபோலவே இடமும் காலமும் கூட ஒரு அளவுக்கு மேல் சிறியதாக்கப்பட முடியாது என்பது குவாண்டம் பொறிமுறையின் துணிவு ஆகும். குவாண்டம் இயற்பியல் நியூட்டனின் இயற்பியலுடன் அடிப்படையிலேயே வேறுபடுகிறது. நியூட்டனின் இயற்பியலில் நாம் இயற்கையின் போக்கை மாற்றாமல்